ஹலோ, ஹாய், குட் ஈவினிங் இது. ஸோ மார்னிங் நான் கிளம்பி ஒரு ரவுண்டிங் வரலான்னு கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். கொடைக்கானல் டவுனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க வெளியே வந்திருந்தோம். லவ்லியான வைல்ட் ஃப்ளவர்ஸ், வைல்டு கேட் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு சில்லுன்னு படுத்துட்டு இருக்கு. கொடைக்கானல் குளிர் தான், மார்னிங் இன்னும் வெயில் அடிச்சது. அப்படியே வாக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாக் பண்ணின்னு வந்தோம். நல்ல வெதர், பியூட்டிஃபுல்லான ப்ளசண்ட்டான வெதர். வாவ்! அஃப்கோர்ஸ் மார்னிங் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஷேக்கு. சின்ஸ் ஐ எம் ட்ராவலிங், ஸோ இட்ஸ் சீட்டிங் டே. பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ஸ்டீம்டு இட்லி, வெஜிடபிள் போட்டு சாம்பார் அண்ட் எக் புர்ஜி அண்ட் கர்ட். ஐ ஹேட் ஹெல்த்தி வே பிரேக்ஃபாஸ்ட். நெவர்தலெஸ் அங்கேருந்து கிளம்பி கொடைக்கானல் டவுன் போகலான்னு போயிருந்தோம். லவ்லியான ஃப்ளவர்ஸ், இங்கே மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த பர்பிள் ஃப்ளவர்ஸ் கண்ணு உறுத்தும். இது போட்டிங் போகிற இடம். என்ட்ரி ரொம்ப கம்மியான ரீசனபிள் ப்ரைஸ் தான். அபவுட் 250 to 300 ருப்பீஸ்க்குள்ளே நம்ம போட்டிங் போயிட்டு வரலாம். 20 minutes to 30 minutes ஆஃப் போட்டிங். லைஃப் ஜாக்கெட் இஸ் கம்பல்சரி. கூட பசங்க இருந்தாங்கன்னா பெடல் போட் இஸ் நாட் கிவன். ரோ போட் போகலாம். இந்த லேக் வந்து கோடை லேக். இட்ஸ் அபவுட் 5 kilometers வரைக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் லேக் இஸ் 5 kilometers தான். ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய ஆழம் எவ்வளோ தருங்களா, 80 feet. ஸோ லைஃப் ஜாக்கெட் இஸ் மஸ்ட். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த பெரிய லேக்குன்றதுனால நாலா பக்கமும் என்ட்ரி இருக்குது. மிடில் ஒரு ஃபவுண்டைன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க. லுக் ஸோ அமேசிங். பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. அது கிட்டவே போகலை, அவ்வளோ தூரத்துக்கே எங்களுக்கு மேலே சாரல் வந்து விழுந்திருந்தது. எங்கே போனோமா மழை பெய்யுது அப்படின்னா ஆக்சுவலாக மழையே கிடையாது. ஃபவுண்டனுடைய வாட்டர் எங்கள் மேலே விழுந்தது. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, கால்டன் ஹோட்டலாம். அந்த 1 day ஃபீஸே 20,000 rupees per night. ஓகே, போட்டிங் முடிஞ்ச வெளியே வந்தோம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சாப்பிடாம வர முடியுமா? ஊட்டி கொடைக்கானல் போனால் இட்ஸ் ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட். பைனாப்பிள், பீனட் மசாலா, இது ரெண்டுமே நாங்கள் என்ஜாய் பண்ணி அந்த வெதருக்கு சூடாக சாப்பிட்டோம். லவ்லியாக இருந்தது. அந்த பீனட்டோட பாயில்டு கலக்கா கொட்டை, கடலப்பொரி, கேபேஜ், கேரட், மேங்கோ, ஆனியன், டொமேட்டோ, உப்பு, மசாலா இது எல்லாமே போட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. பார்க்க அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருந்தது. ஒன் வே இட்ஸ் ஹெல்த்தி. அங்கே லேக்கு தெரியுதுல்ல, அங்கே தான் நாங்கள் போட்டிங் போனோம். அது லேக் வியூ பார்க்குறதுக்காக ஒரு தூரமாக வந்து லேக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணி நாங்கள் ரூம் திரும்பினோம்.